இன்றைய தினம் இன்றைக்கு திரு அமைச்சர் நேரு அவர்கள் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தமிழ்நாடு பூரா நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இன்றைக்கு தமிழகத்தில் இவருடைய இலாக்காவில் தான் நிறைய பிரச்சனை. இன்றைக்கு சொத்து வரி ஏற்றப்பட்டிருக்குது. இது மாநகராட்சி. இந்த மாநகராட்சி பகுதியில் கடைக்கு 100% வரி ஏற்றிட்டாங்க. கடைக்கு 150%, சாரி, வீட்டுக்கு 100% ஏற்றிட்டாங்கல்ல. சொத்து வரி உயர்வுல அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி 1000 ரூபாய் கட்டியிருந்தா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் கட்டணும். அண்ணா திமுக ஆட்சியில் கடைக்கு 1000 ரூபாய் வரி கட்டியிருந்தா இப்போ 2500 ரூபாய் வரி கட்டணும். ஆக இவருடைய இலாக்கா தான் அது. இன்னைக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்காங்க, குடிநீர் வரி உயர்த்திருக்கிறாங்க. அதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க, அதை கூட விட்டு வைக்கல. குப்பை கூட விட்டு வைக்காத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு துன்பம் அளிக்கக்கூடிய திட்டத்தை தான் கொண்டு வராங்க. இப்போ கூட ஹைட்ரோ கார்பன் 20 இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்தது. அதுக்கு சியா கமிட்டி அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த துறையுடைய அமைச்சர், நிதி அமைச்சர் சொல்றார் எங்களுக்கு தெரியலன்னு. தெரியாத ஒரு அரசாங்கம் நடக்குமா? நடக்குங்களா? இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. ஏற்கனவே நம்முடைய விவசாயிகள், டெல்டா மாவட்ட விவசாயிகள் மீத்தேன் இந்த பகுதியில் வந்து விடும்னு அச்சத்தில் இருந்தாங்க. அதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அரசு திமுக அரசாங்கம். அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். மீண்டும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் பாதிக்கின்ற அளவுக்கு இந்த 20 இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை துவங்குவதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சியா கமிட்டி அனுமதி கொடுத்திருக்குது. அமைச்சர் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இப்ப ரத்து செய்ய சொல்றாங்க. ரத்து செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் அனுமதி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல? இருக்கும் இல்லைங்க? ரத்து செய்வதற்கு அதிகாரம் இருக்குன்னா அது அனுமதி கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கம் அதிகாரம் இருக்குது. ஆக இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த திட்டத்தை அனுமதித்திருக்கின்றால் இது விவசாயிகளுடைய விரோத அரசாக இந்த அரசு பாதுகாக்க பார்க்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இதே போல திருச்சி மாநகரம் உறையூர் பகுதியில் 15 நாட்கள குடிநீரில் கழிவு நீர் கலந்து வந்தது. அந்த பகுதி மக்கள் அந்த மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, இந்த நாங்கள் குடிக்கின்ற நீரில் கழிவு நீர் கலந்து வருது, இதனால எங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுது, இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாங்க. ஆனால் கண்டுகொள்ளல இந்த தொகுதியுடைய அமைச்சர், இந்த மாவட்டத்துடைய அமைச்சர். இன்னைக்கு இந்த இலாக்கா அவருடையது, இதை கூட சரியா பார்க்க முடியல. கழிவு நீர் கலந்த குடிநீர் பருகி காரணத்தால 3 பேர் இருந்திருக்கிறாங்க. 50 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? திருச்சியில் பல நிலத்தை திமுக சேர்ந்த அமைச்சர் துணையோடு அபகரிக்கப்பட்டதாக தகவல் கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ பேருந்து நிலையம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. திருச்சி பேருந்து நிலையம், அதுக்கு பக்கத்தில் யாருடைய நிலம்னா அமைச்சருக்கு சொந்தமான 300 ஏக்கர் நிலம் இருக்குது. ஜி ஸ்கொயர்னு ஒருத்தர், அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ற நிறுவனம், அவருக்கு கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலம் இருக்குது. அவருக்கு ஜி ஸ்கொயருக்கு திமுகவுடைய கடப்பார்வை, திமுக பினாமியா இருப்பதா தகவல். அப்படிப்பட்ட ஜி ஸ்கொயருக்கு அந்த பகுதியில் 500 ஏக்கர் நிலம், இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கிற அமைச்சருக்கு 300 ஏக்கர் நிலம். இவருடைய நிலத்துக்கு மதிப்பு வர வேண்டும் என்பதற்காக அங்க போய் பேருந்து நிலையம் கட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா சிதம்பரம் செட்டியார் அன்னதான சத்திர ட்ரஸ்ட் 17 ஏக்கர்ல திரு நேருடைய சம்பந்தப்பட்டவர்கள் இந்த நிலத்தை இன்றைக்கு மிரட்டி வாங்குதா பேசப்படுது. சட்ட நீதியாக இதில் ஏதாவது தவறு இருந்தால் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இதை மீட்டெடுக்கப்படும். ஸ்ரீரங்கம் குழந்தை முதலியார் தோட்ட பகுதியில் 18 ஏக்கர் கோயில் நிலத்தை
முறைகேடாக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி G² பதிவு செய்யப்பட்டதாக தகவல் அவர்களும் புகார் மனு கொடுத்திருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இது விசாரிக்கப்பட்டு இதில் ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். மீண்டும் உரியவர்களுக்கு இந்த நிலம் கொடுக்கப்படும். இங்கே ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார், தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் சுகாதாரத்துறை கவனிப்பதில்லை, மாரத்தான் ஓட்டமே ஓடிட்டு இருக்கார். எப்போ பார்த்தாலும் பத்திரிகையில் செய்தி, ஊடகத்தில் செய்தி, மாரத்தான் ஓட்டம் ஓடுறதுக்கு தான் அவருக்கு சரியா இருக்கு. ஆனால் நம்முடைய அரசு மருத்துவமனை பற்றி கவலைப்படாத ஒரு அமைச்சர். இதில் நாம் சொன்னால் கூட தப்பு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை தீக்கதிர், அந்த பத்திரிகையில் போன மாதம் வந்த செய்தி, இந்த பத்திரிகை தேதி 11/7/2025 அன்று ஒரு இந்த திருச்சி மாநகரத்தில் இருக்கிற மருத்துவமனை பற்றி மிக மிக கேவலமாக எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்த செய்தி சுருக்கமாக நான் பேசுகிறேன். ஏன்னா நாம் சொன்னால் வேண்டுமென்றே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு வீதி வீதியாக போய் ஊர் ஊராக போய் பொய்ய பேசிட்டு வராருன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. இங்கே அமைச்சர் பெருமக்கள் சொல்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை தீக்கதிர் பத்திரிகையில் வந்த செய்தி இது. திருச்சி அரசு மருத்துவமனை அவலம். அதிமுக ஆட்சியில் தலை சிறந்த மருத்துவமனை திருச்சி அறுத்த மருத்துவமனை இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மருத்துவமனை சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது கடும் அவலத்தில் இந்த மருத்துவமனை உள்ளது. அந்த மருத்துவமனையில் செவிலியர் பற்றாக்குறை, அதே மாதிரி மருத்துவர் பற்றாக்குறை, போதிய மருந்து இல்லை, அங்கே குடிநீர் சரியாக இல்லை, கழிவுநீர் மற்றும் குப்பைகள் சுத்தம் செய்யாமல் எல்லா பக்கம் துர்நாற்றம் வீசுது. அதனால் மக்கள் அங்கே நிம்மதியாக அங்கே சிகிச்சை பெற முடியல. அது மட்டும் இல்லை, எலி பெருச்சாலிலாம் ஓடிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அவலம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதெல்லாம் இந்த பத்திரிகையில் வந்த செய்தி. சிறுநீரக நோய், இருதய அறுவை சிகிச்சை, புற்றுநோய், கதிரியக்க சிகிச்சை, மனநல சிகிச்சை போன்ற சிறப்பு சேவைகள் இந்த இதில் எதுவுமே இல்லை. வார்டில் மேனேஜர் இல்லை. மகப்பேறு மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தால் 3000 ரூபா 5000 ரூபா லஞ்சம் கேட்குறாங்க. இதுக்காக போய் அரசு மருத்துவமனை வச்சிருக்கிறாங்க. ஏழை தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் அங்கே இலவசமாக அதில் போய் பிரசவம் பார்க்க தான் அரசு மருத்துவமனை. அங்கே போனாலும் லஞ்சம் கேட்குற அரசாங்கம், திமுக அரசாங்கம். அசுத்தமான உணவு தயாரிக்கும் உணவுக்கூடம், அங்கே அந்த உணவு தயாரிக்கிறாங்க. அந்த மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்கெல்லாம் உணவு தயாரித்து கொடுக்குறாங்க. அந்த உணவு தயாரிக்க இடம் மிக மிக அசுத்தமாக இருக்குது. தரமான உணவு நோயாளிக்கு வழங்குவதில்லை. அறுவை சிகிச்சை, ஸ்கேன் பரிசோதனை செய்யாமல் பல நாள் நோயாளியை அலைக்கழித்து அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. அதோட இதை திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தினசரி நாளிதழ் தீக்கதிர் பத்திரிகையில் வந்த செய்தி. இந்த பத்திரிகையில் வந்த செய்தி இதை நாம சொல்லலாம். வேண்டுமென்று எதிர்கட்சி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்றான்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த அவலங்களை இன்றைக்கு தோலுரித்து காட்டியிருக்கிறது இந்த பத்திரிகை செய்தி. அதோட திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போய்விடும், சீர்கெட்டு போயிடுது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் தாராளமாக விற்குதில்ல. ஆக நான் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆண்டு நிறைவடைகின்ற பொழுது எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம், போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்திருக்குது. அதையெல்லாம் இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும், அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் பலமுறை தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன். சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போனேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அதனால் இன்றைக்கு விளைவு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா மாறிட்டது. இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சா மற்றும் பல்வேறு போதைப் பொருளுக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு உருவாகி இருக்கிறது. இந்த போதை ஆசாமியால் தான் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கின்றது. இன்றைக்கு
எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறி பாலியல் கொடுமை நடக்காதனாலே இல்லை. முதல்ல நீங்கள் தொலைக்காட்சி திறந்தா பத்திரிகை திறந்தா தங்க என்ன நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் இருக்கும், இப்போ கொலை என்ன நிலவரம்னு வந்துடுது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல மின்கட்டணம் 67% உயர்ந்துட்டது. மின்கட்டணம் 67% உயர்ந்துட்டது. மின்கட்டணத்தினால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாயிருக்கிறாங்க. சிறு குறு நடுத்தர தொழில்கள் இந்த மின்கட்டணத்தால் இன்றைக்கு அந்த தொழில் சரிந்து பல பேருக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இந்த ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் விலைவாசி என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புள்ளி. ஏன்னா இதெல்லாம் மாநகரத்தில் வசிக்கின்ற மக்கள். நீங்கள் அத்தனை பேருமே உணவுப் பொருளை விலைக்கு வாங்கி தான் குடும்பம் நடத்த வேண்டும். ஆக இதை அதிமுக ஆட்சியில் உணவுப் பொருட்கள் விலை என்ன, திமுக ஆட்சியில் உணவுப் பொருட்கள் விலை என்ன ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு ஆட்சி எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று அதை தேர்வு செய்வதற்கு இந்த புள்ளி விவரத்தை நான் உங்களுடைய முன் வைக்கிறேன். பச்சரிசி சாப்பாட்டு அரிசி அதிமுக ஆட்சியில் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றுது. திமுக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்குது. பொன்னி புழுங்கரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50 ரூபா, திமுக ஆட்சியில் 72 ரூபா. இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபா, திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ 130 ரூபா, அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் 190. கடல் எண்ணெய் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். 1 லிட்டருக்கு 60 ரூபா திமுக ஆட்சியில் உயர்ந்திருக்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 400 ரூபா, 150 ரூபா 1 கிலோவுக்கு உயர்ந்திருக்கு திமுக ஆட்சியில். துவரம் பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 130. விலை உயர்வு திமுக ஆட்சியில் 56. உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79 அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 120, 1 கிலோ 41 ரூபா. ஆக இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனால் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட நடுத்தர குடும்ப மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க விலைவாசியில். அதிமுக ஆட்சி போது இந்த விலைவாசி உயர்கின்ற பொழுது இதற்கென்று விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம். எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்குதோ அங்கே போய் கொள்முதல் செஞ்சு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த விலை உயர்வை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் உணவுப் பொருள் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மக்களுக்காக இருக்கிற அரசு அதிமுக அரசு. அதனால தான் எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு துன்பம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பெல்லாம் அதை கண்டறிந்து அதற்கு தீர்வு காணுகின்ற அரசாக அதிமுக அரசு இருந்தது. அதே போல கட்டுமான பொருட்கள் இது கேட்க வேண்டியதே இல்லை. ஒரு யூனிட் எம்சாண்ட் அதிமுக ஆட்சியில் 3000, திமுக ஆட்சியில் 5500. ஒரு யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில் 2000, இப்போ திமுக ஆட்சியில் 4500. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 70,000. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபாயிலிருந்து 8 ரூபா, இன்னைக்கு திமுக ஆட்சியில் 10 ரூபாயிலிருந்து 12 ரூபா. சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் அதிமுக ஆட்சியில் 240, திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 350. ஆக இவ்வளவுல மரம் 200% உயர்ந்து போச்சு. ஆக இனிமேல் திமுக ஆட்சிக்கு வரைக்கும் வீடே கட்ட முடியாது. நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் வீடு கட்டிக்கிட்ட ஆசை இனிமேல் மக்கள் மனதிலே ஏற்படாது. வீடு கட்டணும்னா கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம், நெச்சத்தில் வீடு கட்ட முடியாது. இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இப்போ ஏற்கனவே ஜல்லி விலை எம்சாண்ட் விலை உயர்ந்து போச்சு. இப்போ இந்த துறையுடைய அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இன்றைக்கு அந்த கிரசர், அதாவது இந்த ஜல்லி உற்பத்தி செய்கின்ற கிரசர் உரிமையாளர்கிட்ட ஒரு டன்னுக்கு 100 ரூபா கேட்பதாக தகவல். இது சரியல்ல. ஆக ஏற்கனவே நீங்கள் விலை உயர்வினால் மக்கள் கடுமையாக துன்பத்தில் இருக்கிறாங்க, வீடு கட்ட முடியாது இருக்கிறாங்க. ஏற்கனவே கட்டின வீடெல்லாம் பாதியில் நிற்கிது. மேலும் ஜல்லி விலை எம்சாண்ட் விலை உயரும். நீங்கள் ஒரு டன்னுக்கு 100 ரூபா வாங்குறது சரியில்லை. ஆகவே நாங்கள் பல முறை சொல்லியாச்சு, பல கூட்டத்தில் சொல்லியாச்சு, இன்னும் அவர் திரும்ப பெறல. இந்த ஜல்லி உரிமையாளர்கள்லாம் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இதற்கென்று தனி விசாரணை செய்யப்பட்டு இதில் முறைகேடு இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இது மாநகராட்சி பகுதி. மாநகராட்சி பகுதியில் நீங்கள் ஏதாவது வீடு கட்டணுமோ கடை கட்டணுமோ இருந்தால் கூட அதிமுக ஆட்சியில் 1000 சதுரடிக்கு அப்ரூவ்டு 37,800 ரூபா கட்டினா போதும்.
இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பிளான் அப்ரூவ்டு, அதாவது வீடு கட்டுகின்ற அந்த பிளானுக்கு அப்ரூவ்டு கொடுக்கணும், கடை கட்டுறதுக்கு அப்ரூவ்டு கொடுக்கணும். நீங்கள் 1000 சதுரடிக்கு 88,000 ரூபா போட்டிருக்கிறாங்க. அதாவது 50,200 ரூபா கூடுதலாக கட்டணும் இந்த ஆட்சியில். இதுக்கு நகராட்சி மந்திரி இந்த தொகுதி மந்திரி தான், போய் கேளுங்க. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததற்கு பரிசு கொடுத்துட்டார் திரு நேரு அவர்கள். அதோட திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க, இன்னும் அதை நிறைவேற்றல. உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறிச்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் கொடுக்குறாங்களா? கொடுத்தாங்களா? அதே போல கூட்டுத்துறையில் கூடுதலாக சக்கரை ஒரு கிலோ கொடுக்குறாங்களா? கொடுத்தாங்களா? அதே போல நம்முடைய மாணவர்கள் வங்கியில் கல்வி கடன் பெற்றாங்க, அந்த கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? இன்றைக்கு துணை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார், இன்றைக்கு ரகசியம் இருப்பதா சொன்னார். நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். தயவு செய்து போது மரியாதைக்குரிய திரு நேரு இருக்கிற தொகுதியில் நீங்க ஏதாவது மீட்டிங் போட்டீங்களா? இங்க இருக்கிற மக்கள் கேட்கிறாங்க, நீங்க ஏற்கனவே பொதுக்கூட்டத்தில் பேசுன மாதிரி அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு உண்டான ரகசியத்தை நீ திருச்சியில் வந்து சொல்லிட்டு போனா கூட மக்கள் கேட்பாங்க. இவருடைய பேச்சை கேட்டு நம்பி மாணவர்கள் 25 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற இந்த செய்தியினால நம்முடைய மாணவர்கள் முழுமையான இந்த தேர்வில் கவனம் செலுத்தாம 25 உயிர்கள் மாணவ இறந்திருக்காங்க. அது முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஏற்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்போ நேற்றைய செய்தி திரு ரகுபதி அவர்கள் சொல்லிட்டார், திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சரா. என்ன ராமநாதன் செட்டியார் கடையில் கிடைக்கிது பொட்டலம் கட்டிட்டு வாங்கிட்டு வரதுக்கு முதலமைச்சர் திரு ரகுபதி அவர்களே, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேணும், மறந்துடாதீங்க. மக்கள் ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கணும், நீங்க தானே அதிகாரம் படுத்துவீங்க. இந்த மக்கள் நினைத்தா தான் ஒரு ஆட்சி கொண்டு வர முடியும், ஒருவரை முதலமைச்சர் ஆக்க முடியும். அதெல்லாம் இல்லையா? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக யார் வேணாலும் முதலமைச்சராக அறிவிக்கலாம், நீங்க அறிவிக்கலாம், ஆனா மக்கள் தேர்ந்தெடுக்க வேணுமே. ஆக நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல, திரு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று நேற்றைய அறிவிப்பில் வெளியிட்டீங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்களுடைய பேர் ஆதரவை பெற்று பெரும்பான்மையாளர்களை வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். இனி திரு கருணாநிதி குடும்பத்தில் 2026 திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எவரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. முடியுமா? குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல். ஏன் நீங்க கொத்தடுமை. ஏன்னா இங்க இருக்கிற அமைச்சர் திரு நேரு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கார், எங்களுக்கு கிடைத்த தகவல் பத்திரிகையில் செய்தி வந்தது, ஊடகத்தில் வந்திருக்கோம், திரு உதயநிதிக்கு பிறகு இன்ப நதியும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிறார். எவ்வளோ அடிமை, உங்களுடைய சர்வீஸ் என்ன? ஆக எப்படியெல்லாம் காக்கா பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த குடும்பத்தில் காக்கா பிடிச்சா தான் பதவி தொடரும், இல்லைன்னா பதவி பறிக்கப்படும். ஆக அவருடைய உழைப்புக்கெல்லாம் அங்கே மரியாதை இல்லை. அந்த குடும்பத்தில் யார் சிபாரிசு பண்றாங்களோ அவர்கள் தான் அங்க சிறந்த அமைச்சர். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. அண்ணா திமுக மக்களுக்காக கட்சியா இருந்துகிட்டு இருக்க காலத்தில் தான் இன்றைக்கு உங்களிடம் நாங்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பர நோட்டீஸ் அடிச்சு திரு ஸ்டாலினே திறந்து வச்சிருக்காரு. இங்க இருக்கிற அமைச்சர் கூட இந்த திட்டத்தில் போய் துவக்கி வச்சுதான் எனக்கு தகவல். இதுல என்ன இருக்குது? 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனை 4 வருஷமா கண்டுபிடிச்சிருக்காங்க.
மக்களுக்கு பிரச்சனை தீர்த்தா பரவாயில்ல, 46 பிரச்சனை 4 ஆண்டுல தீர்த்துனா மகிழ்ச்சி. ஆனா நாட்டு மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பதாக கண்டுபிடித்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். ஆக அந்த 46 பிரச்சனை தீர்ப்பதற்கு வீடு வீடா வந்து மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட கேட்டறிஞ்சு சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த துறையின் மூலமாக உங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறாங்களா? இது நடக்கிற காரியமா? 4 வருஷம் செய்ய முடியாத இந்த 8 மாசம் செஞ்சு முடிக்க முடியுமா? இதையெல்லாம் ஆசையை தூண்டி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய வாக்குகள் தேவை. அதற்காக திரு ஸ்டாலின் போடுகின்ற நாடகம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை இந்த திருச்சி மாநகர பகுதியில் முழுவதும் நிறைவேற்றியிருக்கிறோம். திருச்சி மாநகரத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே சுமார் 1000 கோடி மதிப்பில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். திருச்சி மாநகரத்தில் 16 பூங்காக்களை உருவாக்கும், 5 போக்குவரத்து திட்ட அழகுபடுத்தும் பணி 16 கோடி மதிப்பில் செய்யப்பட்டது. திருச்சி மாநகரத்தில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுக்க உய்யகொண்டான் கால்வாய் 18 கோடி மதிப்பீட்டில் கரைகள் மேம்பாடு செய்யப்பட்டது. திருச்சி மாநகரம் முழுவதும் LED மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கப்பட்டது. தில்லை நகரில் 15 கோடி மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் கட்டப்பட்டது. பஞ்சப்பூரில் 14 கோடி மதிப்பீட்டில் தரமிட்ட சூரிய ஒளி மின் நிலையம், திருச்சி மாவட்ட அரசு அலுவலகங்கள் சூரிய ஒளி மின் உற்பத்தி மேற்கூரை அமைக்கப்பட்டது. புத்தூர் தினசரி சந்தை 20 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டது. சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. MK தியாகராஜ் பாகவதற்கு அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. பேரரசர் பெருமுடுகு முத்திரையர் அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் 90% பணிகள் நிறைவேற்றது. எஞ்சி பணியில் திமுக ஆட்சியில் வந்த பிறகு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்தாங்க. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் புதுப்பிக்கும் பண்ணி 90% அதிமுக ஆட்சியில் நிறைவடைந்தது. திமுக ஆட்சியில் வந்து அதை திறந்து வச்சாங்க. வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களது மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் இருந்து அதை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்திருக்கிறார். கோரிக்கை பல கோரிக்கை கொடுத்துருக்கீங்க. ஐயப்பன் கோயில் பின்புறத்தில் உள்ள வண்ணார்பேட்டை முதல் அள்ளித்துறை சுண்ணாம்பு கரன்பட்டி வரை புதிய சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறீங்க. திருச்சி மாநகரத்திலிருந்து சோமரசம்பேட்டை வழியில் செல்லும் வயலூர் சாலையானது போக்குவரத்து மிகுந்த காணப்படுவதால் மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. குடமுருட்டி கோணக்கரை ரயில்வே கேட்டினால் மக்கள் பாதிப்படுறாங்க, இங்கே ரயில்வே மேம்பாலம் வேணும்னு கேட்டுக்கிறீங்க. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் பேருந்து செலவுன்னு கேட்டுக்கிறீங்க. உறையிலிருந்து குழுமணி இணைக்கும்படியாக மேம்பாலம் அமைக்க வேண்டும் கேட்டுருக்குங்க. திருச்சி அரசு மருத்துவமனை பொதுமக்கள் பயன்படுத்த மின்தூக்கி பெரும்பாலான நாட்களில் அதுவோடு இந்த அரசாங்கத்தில் சரியாக செய்ய முடியல, அதை சரி செய்து கொடுக்கப்படும். தரக்கடை வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்வதற்கான தனி இடம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல் இந்த நடைபாதையிலே வியாபாரம் செய்கின்ற அந்த வியாபாரிகளுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்படுவதோடு அவர்களுக்கு தேவையான நிதி உதவியும் அளிக்கப்படும். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வச்சாங்க, நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன். அந்த ஆட்டோ சங்கத்தில் அங்கே உறுப்பினராக பதிவு பெற்றவர்களுக்கு புதிய ஆட்டோ வாங்குவதற்கு ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து, அதோட இந்த பகுதியில் சிறு குறு நடுத்தர துறையில் மீண்டும் சரிவடைந்ததாக காலையில் நடந்த கூட்டத்தில் சொன்னாங்க. அந்த குறு சிறு நடுத்தர தொழில் மீண்டும் வளர்ச்சி பெற அந்த அதிலே பல பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு வேண்டுகோள் வைத்து அதன்படி இந்த திருச்சியில் இராணுவ தளவாடங்கள் தயாரிப்புக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று பாரத பிரதமர் அறிவித்தாங்க. அதை வலியுறுத்தி அதிமுக ஆட்சியவர்கள் அதை வலியுறுத்தி இந்த பகுதியில் அந்த இராணுவ தளவாடங்கள் உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை அமைக்கின்ற பொழுது சிறு குறு நடுத்தர தொழில் அதிகமாகும், வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதையும் அதிமுக ஆட்சியிலே ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.